யூடியூபினர்களுக்கு வணக்கம். இந்த பதிவில் தாமத திருமணம் ஏற்பட காரணம் என்ன, ஏன் இந்த ஒவ்வொரு பதிவுகளிலும் திருமணம் சார்ந்த விஷயம் மற்றும் உங்களிடையே பதிவிடக் கொள்கிறேன் என்றால், ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ சரியான வயதில் சரியான நேரத்தில் திருமணம் நடந்துவிட வேண்டும். இந்த பிரபஞ்சம் கொடுத்தது அதுவேதான். ஒரு ஆணும் பெண்ணும் குறிப்பிட்ட வயதில் இன்ப சுகத்துக்கு அடைபட வேண்டும். அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் அவர்களுடைய ஆத்மா பரிபூர்ணமாக சாந்தி அடையும். அப்ப இந்த திருமண பொருத்தத்துக்கு தாமதமாக இருக்கக்கூடிய காரணங்கள் என்னென்ன? ஒரு பெண் வீட்டார் ஒரு வரனை பார்க்கக்கூடியதற்கு முதல் எவ்வாறு ஒரு குடும்பத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும், பெண்ணுக்கு ஏற்ற வரன் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று முன்கூட்டியே சூதானப்படுத்த வேண்டும். அப்ப இது ஒரு சூழ்நிலை பொருத்தம் என்று கூட சொல்லலாம். அப்ப சூழ்நிலை பொருத்தம் என்றால் என்னன்னு கேட்கலாம். சூழ்நிலைனா அங்க ஒரு பெண் வாழ போகக்கூடிய இடத்தினுடைய சூழ்நிலையை பொறுத்து அமையக்கூடியது. அப்ப ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் வரனை தேடுபவர்கள் முதலில் பார்க்க வேண்டியது, ஆண் படித்துள்ளாரா, சரியான வேலைக்கு செல்கிறாரா, ஜாதகர் நல்ல பண்புகளை உடையவரா, அதே மாதிரி நல்ல பழக்க வழக்கங்களை கொண்டவராக இருக்க வேண்டும், சமுதாயத்தில் மதிப்பும் மிக்க அந்தஸ்து உள்ளவராக இருக்கிறார்களா என்று பார்க்க வேண்டும். அதே போன்று அந்த ஜாதக குடும்பத்தில் அல்பாயில் என்று சொல்லக்கூடிய குறுகிய வயதில் ஏதாவது மரணங்கள் அடிக்கடி நடந்து உள்ளதா என்றும் பார்க்க வேண்டும். திருமணம் ஆன பிறகு ஏதாவது உயிர் சேதங்கள் நடந்துள்ளதா அந்த வம்சத்தில், அதற்கு என்ன காரணம் என்றும் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆண் எந்த ஒரு தகாத கெட்ட பழக்கங்களுக்கு உட்பட்டுள்ளாரா, நல்ல ஒழுக்கமான பையனா என்று சூழ்நிலையில பார்த்து தெரிஞ்சு கொள்ள வேண்டும். அதே போல் ஒரு பெண்ணை பையன் பார்த்து விட்டு சென்றால் பெண் வீட்டாரும் அவர்களுடைய வீட்டை பார்த்து, அப்ப நம்ம பெண் அந்த வீட்டுக்கு சென்று வாழ்ந்தால், அந்த வீட்டுக்கு நம்ம பெண் கொடுத்தால் எவ்வாறு அந்த இடத்துல இருப்பாள், அப்ப அங்க போகக்கூடிய அந்த வீட்டினுடைய தன்மையையும் ஆய்வு செய்ய வேண்டும். ஆணுடைய தாய் தந்தனுடைய அணுகுமுறை எவ்வாறு இருக்கிறது ஆய்வு செய்ய வேண்டும். அப்ப ஒரு வரனை நாம் பார்க்கும் போதே சூழ்நிலை நமக்கு சுட்டி காட்டும். அப்ப ஜாதகம் பொருத்தம் பார்ப்பதற்கு முன்னாடியே நீங்கள் இதை பார்க்க வேண்டும். ஒரு ஆண் ஒரு பெண்ணை பார்த்து விட்டால், அந்த பெண்ணுக்கு அந்த ஆணை பிடித்திருந்தால் அடுத்தது ஆண் வீட்டுக்கு போய் தான் முடிவு செய்ய வேண்டும். அப்ப அந்த ஆணுடைய குடும்பம் நல்லா இருக்குதா, அவங்களுடைய அந்யோன்யம் எவ்வாறு இருக்குது, அதே போல் குடும்ப ஒற்றுமை எவ்வாறு இருக்குது, அந்த குடும்பத்தில் ஒரு குறுகிய காலத்தில் ஏதாவது இறப்புகள் சம்பவங்கள் அடிக்கடி நடந்திருக்கிறதா, அவ்வாறெல்லாம் ஆய்வு செய்ய வேண்டும். அதுக்கப்புறம் தான் ஜாதக பொருத்தம். அந்த ஜாதகத்திலே 2 பேருடைய 7ஆம் பாவம் கொடுப்பனையை ஆய்வு செய்ய வேண்டும். அதே போல் 8ஆம் பாவம் ஆய்வு செய்ய வேண்டும். ஏன்னா ஆயுள் பாவம் மிக மிக முக்கியம், 7ஆம் பாவமும் மிக மிக முக்கியம். அப்ப தாம்பதை சுகமும் முக்கியம், ஆயுள் பாவமும் முக்கியம். அதுக்கு அடுத்த குழந்தை பாக்கியம். குழந்தை பாக்கியம் இருக்குதா என்பதையும் பார்க்க வேண்டும். நட்சத்திர பொருத்தம் என்பது ஒரு திருப்திகரமாக பொருத்தம் இருந்தாலும் கட்டத்தினுடைய ஆய்வை தான் முதன்மையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த மாதிரி சூழ்நிலையை முதலில் ஆய்வு செய்த பின் அதுக்கப்புறம் ஜாதகம் பொருத்தம் பார்த்து அது கிரகங்களின் அடிப்படையில் தேர்ந்தெடுப்பதுதான் நல்லது. இது பெண் வீட்டார் பார்க்க வேண்டிய ஒரு அமைப்பாகும். இதை கருத்தில் கொண்டு பெண் பிள்ளைகள், பெண் வீட்டார் குடும்பங்கள் இதை சரிவர பார்க்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்தாகும். நன்றி.